நான் ஒயாம என்ன தொழுது தடுக்கிறாள நானா வேலைக்கு போக மாட்டேன் சொல்றேன் எவனா எனக்கு வேலை தர மாட்டான் நான் என்ன பண்ணுவேன் ஏன்னா இவ்வளவு போய் கட்டி நம்ம ராட்சிச்சு நாடி அடிக்கிறாடா எப்பா என்னண்ணா செம்மடியா நான் வெறுப்பேத்திரியா நான் ஏன்னா வெறுப்பேத்த போறேன் இங்க வா என்ன ஆச்சு எப்பா நீ ஏன் நாயத்து கேளு நாக்கு விருந்துச்சு பிரியாணி செய்டின்னு அதுக்கு தூக்கி போட்டு அடிக்கிறாடா ஐயோ அப்படியா பஞ்சு நான் என்ன பொய்யா சொல்றேன் இங்க பாரு சோடு ஒரு பக்கம் இறங்கிடுச்சு மறு ஒரு பக்கம் தூங்கிடுச்சு நோ காலைல சவாரி வருதான்னு பாப்பியா அந்த ஆளுகிட்ட ஏன்னா பேசிட்டு கிடக்குற பொண்டாட்டிகிட்ட உதவாங்கின பையன் ஆமா இவர் வாங்கவே மாட்டாரு டேய் மரியாதை கட்டுப்புறோம் என் சோகத்தை பத்தி சொல்றீங்க என்ன பொண்டாட்டி கிட்ட உதவான பையன்ற உன்ன அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசுறான் சரி முந்த நாள் உங்க வீட்டுல சண்டை நடந்ததே அந்த கதை நான் அதை சொல்லு அந்த கதையா கேக்குற வெயில் நல்லா சுரியல்னு அடிச்சுப்பா ஒரு புரு ஜூஸ் வாங்கி வந்து கூடன்னு கேட்டேன் இது தப்பாப்பா இதுல என்ன தப்பு இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிக்கிறது சகஜம் தானே அதை கேட்டதான்பா காலை பிடிச்சி முட்டா பாரு ஒரு உத 2 நாள சப்ப வலிக்குதுப்பா ஐயா நோ இந்த ஆளு கதையை போட்டு கேட்டுனே கிடக்குற பாருண்ணா தெட்டி உண்ணா அந்தால டேய் என் வலியை நான் சொல்லிக்கிறேன் என்ன நெக்கில் பணத்தை கிண்டல் பணத்தை நினைச்சுன்னு வச்சுக்கா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது ஓ போயா சும்மா காமெடி பண்ணிட்டு கிடக்குறாத டேய் இன்னைக்கு சொல்றேன்டா உனக்கு ஒரு சவாரி கூட வராதா இன்னைக்கு ஆமா இவரு பத்தினி அப்படியே சாபம் விட்டுறாரு அட போடா குடியார பையா என்ன பேசுறான் பச்சா என்ன பேசுறான் பச்சா இருண்ணா டேய் ஏன்டா பெரிய மனுஷனப்ப அப்படிலாம் பேசின்னு இருக்கிற உனக்குதான் பெரிய மனுஷன் போன வாரம் என்ன பண்ணான் தெரியுமா இந்த ஆளு டேய் நான் 1000 பண்ணுவேன்டா நீ ஏன்டா அதெல்லாம் கேக்குற என்னப்பா பண்ணாரு டேய் நீ ஏன்டா அதெல்லாம் கேக்குற என்ன ஏதோ சொல்றானாம அவன் சொல்றதெல்லாம் போய் அதெல்லாம் கேட்காத பொய்யோ உண்மையோ இருண்ணா சொல்லிட்டான் நீ சொல்ற நோ இவன் என்ன பண்றான் தெரியுமா நைட் ஆட்டோ விட்டு போனல்ல ஆட்டோ மேல ஏறி படுத்துக்கிட்டு ஆட்டோக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கானா ஐயா பாருப்பா இதெல்லாம் ஒரு மேட்டராப்பா அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு ஆட்டோ மேல ஏறி முத்தம் கொடுக்குற ஏதோ ஒண்ணு அதெல்லாம் பெரிய விஷயமாப்பா சீச்சி உன்கிட்ட உஷாரா தான் இருக்கணும் பாத்தியா அவனை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சப்போர்ட் பண்ற ஆள் நீதான்பா நீ கூட இப்படி பேசினா எப்படிப்பா என்னப்பா லேட்டா வந்துட்டேன்னா என்ன லேட்டா வந்துட்டனா இல்லண்ணா நீ அடி வாங்கத்த பாக்க டெய்லியும் வருவாரு அதை சொல்றாரு ஏண்டா என்ன பார்த்தா இறக்காம கதை உங்களுக்குலாம் ஏன்பா உங்க சண்டையை பார்க்கலாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா என் பொண்டாட்டி எனக்கு தூக்கி போட்டு அடிக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா உனக்கு ஏன்னோ ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷம் அதுல அவருக்கு சந்தோஷம் வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கனாலேயே ஒரு சவாரி வர மாட்டேங்குது டேய் உனக்கு வரவே வராது அதான் நான் சொன்னேன்ல என் சாபத்தை கொட்டிக்கிறான் ஏப்பா உன் பொண்டாட்டி ஒரு ட்ரிப்பு சீண்டி விட சீண்டி கூடா டேய் இப்பதானே சோல்டர் இறங்குச்சு இடுப்பு இறங்குச்சு நோ பெரிய மனுஷன் கேக்குறாரு இது கூட பண்ணலன்னா எப்படின்னா டேய் அவன் என்ன கேக்குறான் என்ன உதவாங்க சொல்றான் இனிமே பெரிய மனுஷன் கேக்குறான்ற இது கூட செய்ய மாட்டியா நீ என்னப்பா நீ நோ இருண்ணா செய்வாரு நீ அவசரப்படுற நோ அவளை கெஞ்சி கேக்குறாரு போய் சீண்டி உண்ணா போனா எப்படா என்ன வெறுப்பேத்தாதீங்க அவகிட்ட யாரா போய் அடி வாங்கி சாவறத ஏக்கா சுமதி அக்கா உங்க வீட்டுக்காரர் உங்களை அசிங்கமா திட்டா இருக்கா அட பாவி டேய் என்னடா பண்ணி விட்ட இப்ப வரும் பாரு சாபம் விடுற சாபம் மாட்டிக்கோ டேய் அவன் கோத்து விட்டானே என் பொண்ணு அடிக்கட்ட நீ கவலைப்படாத நான் ஒன்னும் ஆகாது என்ன ஒண்ணே ஆகாது உனக்கு ஒண்ணே ஆகாது எனக்கு ஆமா இருப்பா என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வமா இருக்கிறேன் அப்பா அவன் வருவா மதியம் எதுனா கட்ட எதுவும் சொல்லாதீங்கப்பா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ கவலைப்படுற சுமதி அக்கா வாக்கா கோடிக்கால் எத்தனை வாட்டி கூப்பிடுது பாரு என்னப்பா கத்திரியா இருக்கிறீங்க இன்னும் இந்த ஆள் எங்கேயும் போலியா எங்கே நிக்கிறான் ஒன்னும் இல்லம்மா சும்மா தம்பி கிட்ட பேசிக்கிறேன் நீ போமா ஓ இங்க என்ன நடந்தது தெரியுமா ஆமா மாடு நாள் போச்சு கோழி நாள் போச்சு ஆடு நாள் போச்சு கம்முன்னு வேலையை பார்த்துட்டு போடா நீ போமா என்னவோ அந்த தம்பி சொல்ல வருது நீ மறைக்கிற என்ன விஷயம் அவனுக்கு அடிக்கிறான் ஐயோக்கே பையன் மூஞ்ச பாரு மூஞ்சில மூச்சா சோறு தண்ணி கூட கிடைக்காது நீ போமா ஓ நான் தெரியாம தான் கேக்குறேன் இவரை டெய்லியும் தூக்கி போட்டு மிதிக்கிறிய திடீர்னு போயிடுச்சுன்னா என்னக்கா பண்ணுவ ஏன் உனக்கு அவ பாட்டு கம்முனுக்குறா நீ ஏன்டா ஆரம்பிக்கிற ஓஹோ வீட்டுல நடக்கதான் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கான அந்த ஆளு என்கிட்ட சொல்லுவாப்புல சோல்டு இறங்கி போச்சு தப்ப ஒஞ்சி போச்சுன்னு நாதேரி உன்னை இப்ப அவ கேட்டாலடா ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க நீ போயம்மா அக்கா இவரு முன்னால ஒண்ணு பேசுறாரு பின்னால ஒண்ணு பேசுறாரு உன்னை வந்து திட்டுறா இருக்கா எப்படியே 4 பேர் தூக்கி மாற மாதிரி பண்ணமா நீ அதுக்கு தான் வெயிட் பண்ணி எடுக்கிறியா பாத்தியாக்கா இப்ப அவர் சொன்னதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு தெரியுமா நீங்க அவரை போட்டு அடிக்கிறீங்களா ஏய் இப்படிதான் பேசிட்டு தெரிஞ்சுட்டு கிடக்குறியா ஏமா நான் பாட்டு சிவனேன்னு உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போயிருந்தேம்மா உட்கிறேன் பாருமா இவன் தான் என் வாயை கலர்னா ஏமா வெளியே என்னமா பண்ணிட்டு இருக்க வாமா மீன் குழம்பு வைமா இருப்பா வாரான் இந்த ஆளு என்ன பத்தி என்னென்னமோ சொல்லி வாங்குறாப்பா தூக்கி போட்டு அடிக்க வேண்டியதானமா மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டியாவது ஐயோ மாமா உன் பொண்ணுக்கு நல்லா சொல்லி தரியா அடிக்கவோ தெரியாது பாரு உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள இப்ப தானே அடி வாங்கிட்டு வந்த என்ன வெளியே வந்து எல்லார்ட்டையும் என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்குற நான் எங்கேயா சொன்னேன் உட்கிறேன் தத்திர முடிச்சுவேன் இவன் கூட்டு வச்சு இவ்வளவு ரகலை பண்ணிக்கிறான் யோ இன்னும் வேற என்னென்ன சொன்ன ஒழுங்கா சொல்லு வேற ஒன்னே சொல்லமா நான் என்ன சொல்ல போறேன் இட்டுமா உங்க அப்பாவுக்கு மீன் குழம்பு செஞ்சு கொடு அது எப்படி நீ இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் அக்கா விட்டுறோம் என்னன்னா பேசுற
இப்பனா எனக்கு பாடம் கட்டணும் அவள் தானே இப்ப என்னம்மா பண்ண போறீங்க இந்த பண்ணு மகளே முந்தா நாள் ஒரு குத்துன பாரு அதே மாதிரி குத்துமா இப்போ டேய் நீ எல்லாம் மாமனாரடா மானம் கட்டவன ஏமா ஏன் சார்பாவும் உன்னை அடிமா என்னை போய் மானம் கட்டவனு கேக்குறான் பாரு ஐயோ அக்கா இதுக்கு மேல நீ அடிச்சுனா ஜெயிலுக்கு தான் போகணும் நீ போ. ஏமா நீ வாமா மீன் குழம்பு போயுமா இது வரப்பா போன நீ அவ்வளவுதான். பாவிங்களா உங்களுக்கு நான் என்னடா பாவம் பண்ண ஏன்டா அப்படி மாட்டி விட்டீங்க இவ்வளவு நேரம் டைம் போனதே தெரியல பத்தியா. ஆமாண்ணா நல்ல பயங்கரமான சண்டைலாம் நடந்துச்சு. அவனுக்கு சொல்லிட்டானுங்க உன் பங்குக்கு நீ எதனா சொல்லுப்பா. இப்போதான் எனக்கு நல்லா தூக்கம் வரும். நோ நோ இங்க பக்கத்துல சண்டை நடக்குமா நடந்து முடிச்சா இல்லையா ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் வந்துக்கிறானா அவன் பாக்கணும் என்னன்னா ஓ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா லைவா பாத்துக்கலாமாப்பா. நோ ப்ளீஸ்ண்ணா நான் எவ்வளவு வேலையை விட்டு வந்தது தெரியுமா நான் சண்டே பார்க்கணும்ண்ணா. என்னப்பா நீ இப்போ வந்து சொன்னா எப்படிப்பா. நோ ஒரு 100 ரூபாய் கூட குத்துறேண்ணா கொஞ்சம் சண்டை எப்படின்னா காமிங்கண்ணா இல்லைன்னா இவன் ரொம்ப தொல்லை பண்ணுவானா. உங்க வலி எனக்கு புரியுது இருந்தாலும் என்ன பாக்குற ஒழுங்கா கம்மு நிந்திரு இல்லைன்னா செத்து போடுவேன் நானு. டேய் தோக்குறாரு அந்த அண்ணன். டேய் தோக்குறாரு பாரு இவரை தான் அவங்க பொண்டாட்டி தூக்கி போட்டு அடிக்கும் பாக்குறதுக்கு அப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். டேய் டேய் நான் சண்டே பார்க்கணும்டா எப்படியாவது ஏற்பாடு பண்ணா. இல்ல அதை பத்தி தானே பேசுனுக்கிறேன். நோ உன்னோட பெரிய ஃபேன் நானே எப்படியாவது உன் சண்டையை அந்த என் ஃப்ரெண்டு காமிச்சிருந்தா. ஏன்னா நான் டான்ஸ் ஆடுறேனா இல்லை காமெடி பண்ணா என்னடா எனக்கு எதுக்குடா பேனு. ஃபேன்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். உனக்கு கிடைச்சிருக்காங்க இப்படி நீ நழுவுற. நோ நோ அவர்கிட்ட எப்படின்னா பேசி கொஞ்சம் சண்டை ஆரம்பிச்சோம்னா. நீ கவலைப்படாதப்பா நான் பாத்துக்கிறேன். சுமதி அக்கா சுமதி அக்கா பின்னத்துக்கு அவளை கூப்பிடுறான். இப்போ லைவா நடக்கும். நீ வேணா வீடியோ எடுத்து வச்சுக்கோ அப்பப்போ எல்லார்கிட்டயும் போட்டு காட்டலாம் பாரு. சரிண்ணா. ஐயோ உண்மையிலேயே என்ன பாடிடாததுக்கு பிளான் பண்றானுங்க இவனுங்க. சுமதி அக்கா வாக்கா உங்க வீட்டுக்காரர் உன்னை அசிங்க அசிங்கமா திட்டுனுக்குறாரு. அசிங்க அசிங்கமா திட்டானா அவனை. ஐயோ மூளை எல்லாத்தையும் கட்டி தூக்கின்னு வருதே. போன் எடு. டேய் இருமா இருமா இப்ப நான் என்னமா பண்ணேன். அசிங்க அசிங்கமா திட்டியாமே என்ன வாங்க இந்த பத்தலையா. நான் எங்கம்மா திட்டினேன் சொல்லடா சொட்டேன். ஆமா திட்டினாரு. நான் எப்படா திட்டினேன். நோ நான் சண்டை ஆரம்பிக்கல. இருப்பா கோ பயங்கரமா திட்டினாருக்கா. டேய் உன்னை 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 ஆஹா இந்த சண்டே நான் பார்த்ததே இல்ல. தினமும் இந்த டைமுக்கு வந்துருப்பா இந்த சண்டையெல்லாம் பார்க்கலாம். சண்டையை பார்த்தா தான் எனக்கு தினமும் தூக்கம் வரும். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. 100 100 போலீஸ் வேணா ஃபோன் பண்ணிட்டானா. 100 ரூபாய் தரேன்ட்டு இப்போ 100 போலீஸ்ன்றியா. சரி போ நாளைக்கு நீ எப்படி சண்டை பாக்குறேன்னு பார்த்துடலாம். சரி வாடா நாளைக்கு காலையில உங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துடலாம் வா போலாம். அடுத்த வீட்டு சண்டைனா எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாரு. நானும் தான்